பார்ட்னர் லைவ் எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள். லைவ் எப்படி தெரியுதுன்னு காட்டுங்க. அந்த பேங்க் மட்டும் மாறிங்க. நம்பர்லையா ஃபோன் எடுக்கிறேன். எங்க நம்ம கனி கனி லைவ் போட்டீங்களா? அசம்பல்லியர் மீடியா லைவ் அவெஞ்சர்ஸ் அசம்பல்லியர் அப்படின்ற மீடியா டீம் அசம்பல் மீடியா டீம் வாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபோன் வருது? 27 பாஸ்வேர்ட் நாங்கள் போயிட்டோம் பின்னாடி அந்த கோபுரத்துல நடத்துகிறோம். வண்டி எங்கே நிறுத்திக்கீங்க? என்ன அப்படியா அவரும் எடுக்கிறாரு, நானும் எடுக்கிறேன். டிரைவே ஃப்ளைட் ஏன் சொல்லுங்க ஐயா. அங்கே இட்டு வந்துடலாமா? சரி சரி போகலாங்களா? இது வழியாவே போயிடலாம். நம்ம வழி லாக் பண்ணிட்டாங்களா? சரி பக்கத்தில் போகலாம். ஐயா நம்ம பக்கத்து வழி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. சரி இந்த பேக்கில் போனேன். செருப்பன ஆண்டானே கோயில் லைவ் ஓகே. லைவ் நான் பார்க்கவே இல்லை. நெட்டே கிடையாது. இன்டர்நெட்டே இல்லை. ஜாமர் வீரவேல் 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 நெட்டே வர மாட்டேங்குது. மொட்டை மட்டை தான் பாதி வலிச்சு கலாச்சார நிகழ்வாக
కార్లు వేసి పెట్టారు వాళ్ళ కార్లు వేస్తుంటారు ஒரு மஞ்சள் ಒಳಗಡೆ போயிடலாம் உள்ளே எங்க பாருங்க கேமரா மறைச்சிங்க எப்படி மறைக்க முடியும் மறைக்க முடியாது விட மாட்டாங்க சரி அந்த பை கொடுங்க பையில போடு பை செக் பண்றாங்க செக் பண்றாங்க சரி என்ன போன்ல நம்ம அப்படி பண்றீங்க ஃபோன் எடுத்து போகலாம்ல போன் எடுத்துட்டு போலாம் வாங்க வாங்க சார் நாங்க வெளியே பார்த்துறோம் சரி
தட்டில் திருநீர் அப்படியே கையில் கையில் யுவராஜ் எனக்கு ஃபோன் பண்ணாரா? எடுக்கல தானே எனக்கு ஃபோன் பண்ணாரு. எப்படி வருது அவர் ஏங்க அப்படி வரக்கூடாதுனாங்க இப்படி போடுது. இல்லை அதெல்லாம் எடுத்து அதுதான் டைம் ஆகும். அங்கே ராமே அங்கே ஆளுக்கு வச்சுட்டானா? அப்படி வந்துருங்க அப்படி வந்துருங்க.
17 minutes. 17. வெறும் 70,000. Views are வியூஸ் எவ்வளோ? 277. Tripod. நல்லா இருக்கு. ஐயா அது அந்த தெலுங்கு அப்படியா? நல்லது. நீங்கள் உடல் சுகாதாரத்தோடு நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. நல்லா குடிங்க என்னங்க இங்கே நல்ல உடல் சுகாதாரத்தோடு நீங்கள் இருந்தால் தான் சாப்பாடு கிடைக்கும் நமக்கு. நல்லா இருக்குமா உடல் சுகாதாரத்தோட மன மகிழ்ச்சியோட நல்லா நல்லா ஐயா அப்படியே திரும்புங்க அப்படியே திரும்புங்க நீங்கள் போட்டுங்க ஐயா ஃபஸ்ட்டு வச்சுருங்க அப்புறம் இல்லை இல்லை நம்ம பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை பண்ணிட்டு இங்கே இருக்கு அப்படியே திரும்புங்க பேனர் 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 திருவண்ணாமலையாருக்கு 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 திருவண்ணாமலை தமிழருக்கு 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 அப்படியே போல் பண்ணு வீட்டில் வேற ஒருத்தர் வராங்க மனையோட சேர்த்து ஐயோ
எங்கங்க எடுத்தாரு பாதி தான் எடுத்திருக்காரு ஆர்வத்தில் ஆன் பண்ண மாட்டாரு மற்றவங்க 90 வெளியே வாங்க ஐயா வெளில வாங்கிக்கலாம் அவ்வளோதான் லாஸ்ட் ஒரே ஒரு ஆள் இல்ல அவரோட அப்படி வாங்க ஐயா கூட ஆன் பண்ணவே இல்ல ஆன் பண்ணி ஓடிட்டு இருக்கியா இது வர நம்ம ஐபோன் யூஸ் பண்றோம் இப்படி போயிடுச்சு இந்த வகை அப்படியே வரலனா நண்பா இதுல ஃபுல்லா சரியான லொகேஷன் அந்த மலையும் இதெல்லாம் வெளிய ஓட எடுத்துட்டு அது பாரு கேளு பா சேது லைவ் கோபுரத்துல எடுங்க அப்பதான் கோவில தெரியும் கோபுரத்துல என் லேப்டாப் மேல தான் இருக்கு டெம்பிள் ஐயா வந்து கொடுத்தாரு அந்த பக்கம் போட்டாங்கல்ல ஐயா இங்க கொண்டு வாங்க ரஞ்சித் ஐயா
கலாமா தெலுங்கு கட்டெல்லாம் அடிச்சிங்களா? எல்லாத்தையும் அந்த கோவில் அங்கே கூடு குத்துற இடம் அது இவரே வச்சிருக்காரு பாலாஜி எடுத்துருக்காரு எல்லாரும் எடுத்தது அதை நம்ம பயன்படு ஐடியா பண்ணி எதுவும் மிஸ் பண்ணுறாரு. இல்ல இப்ப இங்க ரசம் கிடையாதா அந்த கோயில் முன்னாடி இங்க லைவ்ல பேசுறேன். கொஞ்சம் முன்னாடி போயிடு கொஞ்சம் இங்க நில்லு. ஐயா லைவ்ல பேச போறாரு, எல்லாரும் கேளுங்க. ஐயா இங்கே நில்லுங்க வெளியே வந்துட்டோம். இல்ல இல்ல ஐயா பின்னாடி பேனர் மட்டும் வர மாதிரி வச்சுக்கலாம். ஐயா வந்து இப்போ லைவ்ல பேச போறாரு, எல்லாரும் கேளுங்க. பேனர் வழி விடுங்க. பேசதான் போறோம். அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க. ஐயா கேமரா பேக் யாரும் வச்சிருக்கா? ரமேஷையா நம்ம கம்பாசிங்ல எடுத்துக்கலாம். கம்பாசிங்ல எடுத்துக்கலாம். ஐயா ஸ்பீச் பண்ணி அது கம்பாசிங்ல எடுத்துக்கலாம். அதான் தெரியுது. சட்டையில பட்டுற போது எல்லாரும் பின்னாடி போயிருங்க. ரமேஷையா சகோ அதுதான் நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஆன்மீக ஆர்ப்பாட்டம் மாதிரி செஞ்சுருக்கோம். எதற்குன்னா திருவண்ணாமலை திருப்பதியை நாம் இழந்த போல திருவண்ணாமலையை நம்மகிட்ட பகிர்ந்து பிடுங்குவதற்கான ஏற்பாடுகளை நடந்திருக்கு. இதுல இந்த போன்ல கனெக்ட் திருப்பி முதல்ல இருந்து
வணக்கம். இங்கே வந்து ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு விழிப்புணர்ச்சி பேரணியை நடத்தியிருக்கிறோம். இது எதுக்குன்னா, அன்று நாம் திருப்பதி வந்து முருகன் கோயில் தான், அதை வந்து பேரை மாற்றி இன்றைக்கி அவங்க வச்சுக்கிட்டு திருப்பதி திருக்காலத்தின்னு வந்து இந்த காற்றுக்கான ஒரு தலம் இருக்குது. இந்த ஐம்பூதங்களுக்கும் ஒரு தலம் இருக்குது இல்லைங்களா, திருக்காலத்தின்றது காற்றுக்கான ஒரு இதெல்லாம் தமிழனோட சேர்ந்த ஒரு பகுதி, அதுதான் திருக்காலத்தி. திருப்பதியும் வந்து திருப்பதி, திரு என்றால் முருகனை குறிக்கும், முருகன் என்ற பதி வாழ்கின்ற இடம் தான் திருப்பதின்னு. அதையும் வந்து இவங்க விஷ்ணு கோயிலாக மாற்றி தெலுங்குகள் அது, ஏன்னா அது வந்து முருகன் கோயில் பண்டாரங்கள் கும்பிட்டு இருந்த கோயிலை அதை வந்து அவங்ககிட்ட பிடுங்கிறதுக்காக அதை தெலுங்கு பிராமணர்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி அதை விஷ்ணு கோயிலாக மாற்றிருக்கிறாங்க. இப்போ அவங்க புதுசாக இப்போ எடுத்திருக்காங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையும் ஒரு தெலுங்கு தேசமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக இறங்கி செய்கிறார்கள். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு அருணாச்சலான்னு ஒரு இது பெயரை வைக்கிறாங்க, ஒரு சமஸ்கிருத பேர் மாதிரி. இது திரு அண்ணாமலை. அண்ணல் 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 என்றால் அது முருகனை தான் கொடுக்கும். அண்ணல் அப்படின்னா அன்னவாசன், சித்தன்னவாசன் அதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் முருகனோட சம்மந்தப்பட்ட பேர். அதனால் அண்ணல்னா முருகன், திரு அண்ணாமலை என்றால் முருகனின் மலை தான் பேர். கார்த்திகை தீபம் இங்கே தானே நம்ம வந்து முதல்ல இங்கே தானே இந்த மலையில் தான் ஏற்றுவாங்க. கந்தன் வேலன் கடம்பனுக்கு கார்த்திகை தீபம்னு ஒரு நமக்கு ஒரு கந்தன் கருணைன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ கார்த்திகை தீபம் வந்து முருகனோட சம்மந்தப்பட்டது. முருகன் விவசாயம் செய்வதற்காக பனங்காடுகளை கொளுத்தி அவர் விவசாயத்தை தொடங்கியதை நினைவுகூறும் திருவிழா தான் நமக்கு வந்து பரணி தீபம்னு முதல்ல வரும். அது வந்து இந்த முருகனுடைய சம்ஹாரத்திலும் மகாபாரத போரிலுமே உயிரிழந்த மலைவாழ் மக்களுக்கான ஒரு நினைவேந்தல் தான் பரணி தீபம்னு பேர். பரன்னா மலையை குறிக்கும். பரணி தீபம் என்றது அந்த இரண்டு போர்களிலும், அதாவது அதுக்கு மகாபாரத போர், முருகனுடைய சூரசம்ஹாரம், இது ரெண்டுலேயுமே இது கிருஷ்ணா, அது முருகன். இதில் உயிரிழந்த மலை மக்களுக்கான ஒரு நினைவேந்தல் செயல் தான் வந்து பரணி தீபம் அப்படின்றது. அடுத்தது திருவண்ணாமலையார் தீபம் என்பது முருகனுக்கான தீபம். முருகன் காட்டை கொளுத்தி விவசாயத்தை தொடங்கியதை குறிக்கும்படியாக அவங்க வந்து இப்போ நம்ம அதுதான் கார்த்திகைன்னே சொல்கிறது. கார்த்திகை மாதத்தில் தீ வைத்தது அப்படின்றது தான் கார்த்திகை அப்படின்ற பேரே இருக்குது. ஆனால் கார்த்திகை மாதம் தான் வச்சார். ஏன்னா அப்போ பங்குனி துர்த்தப்பயே வந்து அந்த போர் ஜெயிச்சிடறாங்க. வல்குனி உத்திரம்னா மலை, அவங்கள வந்து தன்னுடைய சக்தியால் குனிய வைத்த ஒரு முருகன், அதான் பங்குனி உத்திரம்ன்ற பேர். ஆனால் அதுக்கப்புறமே உடனே வந்து அவங்க வந்து காட்டை கொடுக்கல, ஏன்னா முருகன் தள்ளி போடுறாரு. எப்போ நீங்கள் விவசாயம் வைக்கணும்னா அப்போ வந்து மானாவாரி விவசாயம் மார்கழி மாதத்துக்கு தொடங்கும். அப்போ கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வந்து அந்த பனங்காட்டை கொடுத்தினா தான் அந்த சாம்பல் சத்து அப்படியே மண்ணுக்கு போகும். அதனால் இல்லாட்டி போனால் தண்ணீர் அடித்து போடுன்றதுக்காக மழை விட்ட பிறகு பனங்காடுகளை கொளுத்தி மானாவாரி, அப்போ வந்து இது திணை, வள்ளிக்கிழங்கு போன்ற பயிர்களை வந்து முருகன் அந்த வள்ளிக்கிழங்கு பேர் வள்ளின்றது வந்து வெள்ளி, சுக்கிரன்னா வெள்ளி, முருகனை குறிக்கிறது தானே வெள்ளி தான் அங்கே வள்ளி ஆக்சுவலாக முருகனின் மனைவி வள்ளின்றது. அதன் பேரால் நம்ம வள்ளிக்கிழங்கும் நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. இந்த ரெண்டு பயிர், ஒன்று திணை, இன்னொன்று வள்ளிக்கிழங்கு, முருகன் முதலில் பயிரிட்ட பயிர்கள் அப்படின்ட்டு. இது வந்து முதல் உலகின் முதல் விவசாயி முருகன் ஆச்சுங்களா. ஆமாம், கதிர்காமம் அதுக்கு பேர் தான். அவர் வந்து குமரிக்கண்ட அழிவிலிருந்து நோவா எப்படி கப்பல் கட்டி போனோம்னா அதே போல் முருகனும் கப்பலில் ஏறி தான் இங்கே வந்து இலங்கையினுடைய கதிர்காமத்தில் வந்து குடியேறாரு. அப்பா அங்கே கதிர்காமன்னு அதுக்கு பேர் கிடையாது. முருகன் இறங்கிய பிறகு அங்கே விவசாயத்தை தொடங்குகிறார். அதனால் அந்த ஊருக்கு பேர், அதை நினைவுகூறும் பேர் தான் கதிர்காமம் அப்படின்ற. கதிர்காமம் முருகன் கோயில் தான் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில். அங்கே தொடங்குறாரு ஆச்சுங்களா. ஒரு புக்கில் பேசுறது இல்லைங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். தெலுங்கர்கள் வந்து தமிழர்கள் வந்து ஓசி சோறுன்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றி 5ஆம் தமிழ் சங்கத்தை மயிர் சங்கம்னு, அதாவது அந்த அம்மா பேருன்னா உஷாராணின்ற ஒரு பெண்மணி தமிழர் சங்கத்தை வந்து மயிர் சங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஓசி சோறுக்காரங்க தமிழ்நாட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஒரு தெலுங்கர்னு தன்னை பதிவு பண்ணிடுறாங்க. அவங்க வாழ்கிறது தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டே அந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும்படியாக நம்ம தாழ்த்தி இழிவுபடுத்தி பேசுகிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளாம் சுரணையற்றவர்கள்னு தான் அவங்களுடைய இது இருக்குது. இந்த நிலையிலிருந்து நான் மாற வேண்டும். அதாவது பாம்புக்கு வந்து சீரந்து கொடுத்துருக்காங்கன்னா தற்காப்புக்கு தான் கொடுத்துருக்காங்க ஆச்சுங்களா. நாம் சீறி காமிப்போம் ஆச்சுங்களா. அதனால் இதெல்லாம் நம்ம சீராமல் இருந்தோம்னா தொடர்ந்து நம்மளை இடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைமையில் ஏறி முளை அரிப்பாங்க. இந்த ஊருக்கு அதான் இந்த ஊருக்கு அருணாச்சலான்னு பேர் வச்சு அப்படியே சமஸ்கிருத பேர் வச்சு நம்மகிட்ட இருந்து கடத்திட்டு போகிறாங்க. அப்படிதான் வரும். ஏமா எல்லாம் மாற்றுறாங்க, என்ன பண்ணுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மண்ணை தெலுங்குகள் கைப்பற்றாங்கன்னா நம்ம நிச்சயமான இது வரைக்கும் நம்ம தலைமையில இருப்பாங்க. நாம் ஒன்று இழந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இழந்தது எவ்வளோ இருக்குது. திருப்பதி இழந்தோம், திருக்காலத்தை இழந்தோம்னு சொல்லிட்டு தேவைக்கிறோம், பெரும்பேடு அங்கே இழந்தோம். நம்ம மைசூர், பெங்களூர் இழந்திருக்கோம். பெங்களூர் கூட கம்பை கவுண்டர், காஞ்சிபுரத்து கவுண்டர் உருவாக்குனது தான் கெம்பே கவுடான்னு சொல்லுவாங்க. கம்பை கவுண்டர் அவர் தான் அந்த ஊரை நிர்மாணித்த ஊர். அது வந்து ஆதியிலிருந்து வந்த ஊர் கிடையாது, இதுதான் நிர்மாணிக்கப்பட்ட ஊர். வெண்காலூர், வெண்மேகங்கள் தடிவிச்ச கால்னா மேகம், கால்னா காற்று, மேகம் நகர்வதெல்லாம் காலுன்னு பேருங்க. காலுக்கு நகர்வது பேருங்க. அதனால் நகர்வதெல்லாம் கால். வெண்காலூர் என்பது தான் வெண்காலூர், பெங்களூர்னு மறிவு இருக்குது. தமிழன் உருவாக்கின ஊர் தான் அது. அதே போல் நம்ம ஊர் இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் எழுந்துக்கிட்டது. ஏன்னா ஆமாம், அப்போ வந்து உங்கள் கருத்து நான் சொன்னாங்க. இல்லை நம்ம தமிழ் மொத்தம் மாற்றிருக்கிறாங்களே, எல்லாருமே தெலுங்கு எழுதி வச்சுக்கிறாங்க. எங்கே பார்த்தா தெலுங்கு ஹோட்டலில் போனால் தெலுங்கு எழுதுறான். தெலுங்குல இருந்து அட்ரஸ் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் தமிழ்நாடு, நான் இந்த ஊருக்கு வரேன், எனக்கு தெலுங்கு அட்ரஸ் சொல்லிக்கிறேன் அவன்கிட்ட. நம்ம அந்த மாதிரி இருக்குது. அதான் ஆட்டோக்காரங்க கூட நம்ம கூட நம்ம ஆளுங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா தெலுங்குல கேட்குறாங்க நம்மள்கிட்ட. தெலுங்கு பேசுகிறேன். இங்கே எதுக்கு தெலுங்கர்கள் இருக்கிறீங்க ஆச்சுங்களா. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிற அம்மா பேசுகிறத வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, தெலுங்கனே வெளியேறு என்ற முழக்கத்தை நாம் இனிமேல் வழங்க வேண்டும். ஏன்னா ஆரியனும் திராவிடம் ஐயா. ஆமாம் ராமனா தெலுங்கு. ஆமாம், ரெண்டு பேருமே தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும். இது எங்களுடைய பூர்வீக பூமி. இது நம்முடைய பூர்வீக பூமி, தமிழர்களுடைய பூமி. அந்த பூர்வீகத்தை கூட அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க சரிங்களா. போதாக்குடின்னுட்டு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கருக்கு தெனாவட்டு இருக்குது. அவங்க செய்கிறதுக்குன்னா நாம் வந்து இளிச்சவாய்களாக இருந்திருக்கிறோம். இனிமேல் கொஞ்சம் சுரணையோடு இருப்போம் ஆச்சுங்களா. நமக்கும் தற்காப்பு வேண்டும். அந்த தற்காப்பு நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது தான். அதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். இதே போல் எல்லாருமே இனிமேல் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. தமிழ்நாடு தமிழருக்கு ஆச்சா, 2 ஸ்டேட் இருக்குது தெலுங்கர்களுக்கு. தமிழ்நாட்டின் தெலுங்குகள் வெளியேற வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தெலுங்கனை வெளியேறு என்ற இயக்கத்தை நாம் தொடங்க வேண்டும். ஏன்னா ஒரு இனத்துக்கு ஒரு நாடு, தமிழனுக்கு தமிழ்நாடு. தெலுங்குக்கு 2 ஸ்டேட் இருக்குது. நீங்கள் அங்கே போங்கன்றோம். யூ ஆர் நாட் வெல்கம் ஹியர். கிளம்புங்க. நாங்கள் இதை உறுதியாக சொல்கிறோம். இது தெலுங்கனுக்கான பூமி இல்லை. இது வெளியேறுங்கள், வெளியேறுங்கள், தெலுங்குகளை வெளியேறுங்கள், இது தமிழனின் பூமி என்பதை வெளிப்படையாக சொல்லி நாம் இனி தெலுங்கனே வெளியேறு என்ற இயக்கத்தை தமிழகத்திலே தொடங்குவோம். வெற்றிவேல் 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 வெற்றிவேல். நன்றி. வீரவேல் வீரவேல் வீரவேல்.